இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் மகா சிவராத்திரி பற்றி தெளிவாக பார்க்கலாம். மகா சிவராத்திரிங்கிறது சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வழிபாடு. மகா சிவராத்திரி வழிபாட்டில் பல்வேறு பலன்களை தருவதா ஆன்மீக சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. புராணங்களிலும் இந்த சிவராத்திரி தினத்துல 4 காலங்கள்ல வழிபடக்கூடிய முறைகள் இருக்கு. அது கிடைக்கக்கூடிய பலன்களும் பல்வேறு விதமா இருக்கு. முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜை. முதல் கால பூஜையில மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய பூஜை தான் முதல் கால பூஜை. ஜோதி வடிவான் என்ற ஈசனுடைய முடியை தேடி அன்னப்பறவையா சென்ற பிரம்மதேவனால ஈசனுக்கு செய்யக்கூடிய பூஜை தான் இது. இதனை முதல் ஜாமோ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு பஞ்ச காவியம் கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. சந்தனம் பூசுவாங்க, மஞ்சள் நிற பொன்னாடைகளை எல்லாம் அணிவிப்பாங்க, வில்வத்தினால அலங்காரம் செய்வாங்க, தாமரை பூனால அர்ச்சனை பண்ணுவாங்க. நைவேத்தியமா பாசிப்பருப்பு பொங்கல்லாம் படைப்பாங்க. பொதுவாகவே ரிக்வேதம், சிவபுராணம் ஆகியவற்றில் பாராயணம் செய்வாங்க. பின்னர் நெய் தீபத்தோடு வழிபடும் இந்த முதல் கால வேளையில சிவபெருமான வழிபட்டோம்னா பிறவி பிணிகள்லாம் நீங்கும். அடுத்து 2ஆம் கால பூஜைங்க. இரவு 9 மணிக்கு மேல நள்ளிரவு 12 மணி வரை இருக்கக்கூடிய டைம்ல சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாடு. சிவபெருமானுடைய திருவடியை தேடி சென்ற மகாவிஷ்ணு ஈசனுக்காக செய்யப்படக்கூடிய பூஜை தான் இது கருதப்படுது. அப்போது இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு சிவபெருமான் மேல சாத்துவாங்க. வெண்பட்டு ஆடையெல்லாம் அணிவிச்சு அலங்காரம் செய்வாங்க. வில்வம் மற்றும் தாமரை பூக்கள்னால அலங்காரம் செய்யப்படும். துளசி கொண்டு அர்ச்சனை எல்லாம் செய்வாங்க. நைவேத்தியமா பாயாசம் படைப்பாங்க. யஜுர்வேதம் இருக்குல்ல, 8ஆம் திருமுறையில கீர்த்தி திருவகங்கள் ஆகியவை பாராயணம் செய்வாங்க. நல்லெண்ண தீபத்தோடு பூஜை நடைபெறும். இந்த கால வேளையில சிவபெருமான வழிபட்டு வந்தோம்னா செல்வம் செழித்தோங்கும், திருமாலினுடைய அருளும் கிடைக்கும். ஆன்மீக நண்பர்களே, 3ஆம் கால பூஜையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடக்கக்கூடிய இந்த பூஜையானது பார்வதி தேவியான அம்பாள் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை தான் இது. இந்த காலத்துல இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்வாங்க, பச்சை கற்பூரம் சாத்துவாங்க, மல்லிகை, வில்வ இலையெல்லாம் கொண்டு அலங்காரம் செய்வாங்க, சிவப்பு வஸ்திரமெல்லாம் அணிவிப்பாங்க, வில்வ இலை இருக்குல்ல அதை கொண்டு அர்ச்சனை செய்வாங்க, எள் அன்னம் எல்லாம் வச்சு நைவேத்தியமா படைச்சு வழிபாடு செய்வாங்க. சாமவேதம், 8ஆம் திருமுறையில திருவண்டக பகுதி பாராயணம் எல்லாம் செய்வாங்க. நெய் தீபத்தோட பூஜை நடக்கும். இந்த 3ஆம் சாம பூஜையானது லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்கோத்பவ காலம். இந்த காலத்துல
சிவபெருமானினுடைய அடிமுடிய காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும், கடவுளான பிரம்மனும் விஷ்ணுவும் போறாங்க. இந்த நேரத்துல சிவனை பூஜிக்கிறதுனால, சிவனை வழிபடுறதுனால எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை அண்டாது. சக்தி, அன்னை சக்தியினுடைய அருள் கிடைக்கும். அப்படிங்கிறதுதான் 3ஆம் கால பூஜையினுடைய சிவராத்திரி வழிபாடு. அடுத்து மிகவும் மிகவும் முக்கியமானது ஒன்று 4ஆம் கால பூஜை. அதிகாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடக்கக்கூடிய இந்த பூஜையானது 30 தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து சீவராசிகளும் சிவபெருமானை பூஜிக்கும் நேரமா இதை கருதுறாங்க. இந்த நேரத்துல இறைவனுக்கு குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு, பால் அபிஷேகம் எல்லாம் செய்வாங்க. பச்சை அல்லது நீல வண்ண ஆடைகளை எல்லாம் சிவபெருமானுக்கு அணிவிப்பாங்க. நந்தியாவட்டை பூவினால அலங்காரம் செய்வாங்க. அல்லி நீலோற்பவ மலர்கள்னால அர்ச்சனை எல்லாம் செய்வாங்க. நைவேத்தியமா சுத்தன்னம் படைப்பாங்க. அதர்வண வேதம் 8ஆம் திருமுறையில போற்றி திருவகக்கல் பாராயணம் எல்லாம் செய்வாங்க. தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை மிகச்சிறப்பா நடைபெறும். இந்த காலகட்டத்துல சிவபெருமான பூஜிப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம். ஆன்மீக நண்பர்களே, மகா சிவராத்திரி வழிபாட்டுல 4 கால பூஜைகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்தோம். நாளைய பதிவுல மிக முக்கியமான ஒரு பதிவு இருக்கு. நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்க உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் வித்மஹேம காமஸ்ட்ராய தந்தோ மகாசக்தி பிரசோதயாத். நன்றி.